நீங்க அலைச்சல்ல அப்படி இப்படி ஓடிட்டு இருக்கிறத விட அந்த அவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கிறீங்க பாருங்க. அந்த நேரம் ஆண்டவர் எவ்வளவு வெளிப்பாடுகளை தருவார் தெரியுமா? எவ்வளவு கிருபைகளை ஆண்டவர் தருவார் தெரியுமா? ஆமேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளைப் போல தங்கள் சிறகுகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் நடந்தா அவங்க சோர்ந்து போக மாட்டார். அவங்க ஓடினாலும் கர்த்தர் அவர்களை இளைத்து போக விடமாட்டார். அதனால நான் தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை எல்லாவற்றையும் எடுத்து ஆண்டவர் உங்களை ஒன்றுமே இல்லாமல் இப்பொழுது கர்த்தர் வனாந்தரத்திலே உட்கார வைத்திருப்பாரே ஆனால், சாம்பலிலே உட்கார வைத்திருப்பாரே ஆனால், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை உருவாக்குகிறேன், நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன், நான் உனக்கு அபிஷேகத்தினால் உன்னை நிரப்புகிறேன். ஒரு பெரிய யுத்தத்தை செய்யும்படியாய் குதிரையை யுத்த நாளுக்காக ஆண்டவர் பழக்குவிக்கிறார். நல்ல கரங்களை தட்டி உடைய கணவனாரை கர்த்தர் பழக்குவிக்கிறார், மனைவியை கர்த்தர் பழக்குவிக்கிறார். அடுத்து மேடைகள் உங்களுக்காக அமைக்கப்படும். அதற்கு பிறகு ஆண்டவர் அங்கீகாரங்கள் உங்களுக்கு தருவார். ஆண்டவர் அதற்கு பிறகு உங்களை பயன்படுத்துகிறதற்கு ஒரு காலம் வரும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவரே எனக்கு ஒண்ணு பண்ணுங்க ஆண்டவர், அதை அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. பாருங்க, எஸ்தரை குறித்து வேதம் சொல்லுது, அவனுடைய சின்ன தகப்பனாருடைய வீட்டில் அவங்க ரொம்ப நல்லதா இருக்கிறாங்க. ஆனா பட்டத்து ராணியாய் மாற்றப்படுவதற்கு சின்ன தகப்பனாருடைய வீட்டிலிருந்து டைரக்டா யாரா மாறிட முடியாது, டைரக்டா ராணியா மாறிட முடியாது. ஆனா ராணியா மாறணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்னா, அந்த அப்பாவுடைய வீட்டை விட்டுட்டு, அப்பாவுடைய சொகுசு வாழ்க்கையை விட்டுட்டு, அப்பாவுடைய செல்லத்தை விட்டுட்டு இப்ப எங்க வரணும்? கன்னி மடத்துக்கு வரணும். இந்த கன்னி மடத்துக்கு வரும்போது கன்னி மடத்துல யார் இருக்க மாட்டாங்க? அப்பா அம்மா எல்லாம் இருக்க மாட்டாங்க. அங்க யாருன்னா ஏகாய் அப்படின்ற ஒருத்தர் நியமிச்சிருவாங்க. இந்த ஏகாய் அப்படின்றது யார் அப்படின்னு சொன்னா, கண்டதெல்லாம் சாப்பிட விடாது. இவர் ஒரு டாக்டர் மாதிரி. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, போய் அப்பதான் சிக்கன் பீஸ்ல கைய வைக்கும்போது, என்ன சாப்பிடாத வை, போய் அந்த காய்கறி எடுத்துக்கோ, வெள்ளரிக்காய் மட்டும் எடு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? ஏன்னா யாருடைய வசத்துல ஒப்புவிக்கப்பட்டிருக்குது? கன்னி மடத்திற்கு போய் ஏகாய் என்கிற ஒருத்தருடைய கையில அந்த எஸ்தரை ஒப்பு கொடுத்தாச்சு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாக்டர் இருக்காங்க. அந்த கன்னி மடத்துல நூற்றுக்கணக்கான இளம் பெண்களை கொண்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த நூற்றுக்கணக்கான பெண்களை ராஜாவுக்கு ஏற்ற ராஜஸ்திரியாய்